டிசம்பர் 31 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்த மாறனுக்கிட்ட போலீஸ் எல்லாரையுமே சேர்ந்து ரொம்ப ரூடா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணுனேன்னு சொல்லி என்னைய கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, அதுக்கான காரணம் எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு வர்றீங்க போறீங்க அப்படின்னு மாறன் கோவப்பட்டு பேசுறாங்க. ஓஹோ, நீ பெரிய ஆளா, போலீஸையே எதிர்த்து பேசுற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி லாக்கப்ல போட்டு அடி வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வள்ளி, வீரா, கார்த்தி 3 பேருமே வர்றாங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, விசாரிக்கணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப இவ்வளோ ரூடா நடந்துக்கிறீங்க அப்படின்னு வீரா வந்து கேக்குறாங்க. ஆக்சுவலா இறந்து போனது உங்க அண்ணா, ஆனா நீ அவன் கூடயே சேர்ந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற. கோவப்பட வேண்டியது நீ, கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது நீ, ஆனா நீ எதுவுமே பண்ணாம இருக்கிற. இவன் உங்க அண்ணனை பிளான் பண்ணி தான் மர்டர் பண்ணியிருக்கிறாங்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடையில் ஆடிட்டிங் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆபீசர் எல்லாருமே சேர்ந்து ராமச்சந்திரனை கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஒரு லேடி தான் கால் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் வந்து செக் பண்ணணும், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் அந்த லேடி கால் பண்ணாங்கன்னா இந்த ராமச்சந்திரனை பத்தி சொல்லுங்க, அப்பதான் மறுபடியும் இந்த மாதிரி தப்பான தகவல் எதுவுமே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாறனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாத சோகத்துல வள்ளி பூஜை அறையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வீரா எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறாங்க, ஆனா சமாதானமே ஆக மாட்டேங்கிறாங்க. அப்பதான் ராமச்சந்திரன் வர்றாங்க. வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே வள்ளி ஒண்ணு விடாம சொல்றாங்க. எப்பவோ நடந்து முடிஞ்ச பிரச்சனை, ஆனா இன்னுமே நம்ம வீட்டுல ஓயாம போய்கிட்டு தான் இருக்குது. அதனாலதான் அவனை நான் சின்ன வயசுல இருந்து கண்டிச்சே வளர்த்தேன். இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை போய் முடிஞ்சிருக்குது பாரு அப்படின்னு வள்ளிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ணா, உன் பிள்ளை தப்பு பண்ணிருப்பான்னு நீ நினைக்கிறியா? மாறன் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லைன்னா, அவனை பத்தி உனக்கு தெரியாதா? நீ எதுக்காக நீ அவனை தப்பாவே பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வள்ளி கேக்குறாங்க. அப்பதான் வீரா சொல்றாங்க, மாமா, மாறன் வந்து எங்க அண்ணனை பிளான் பண்ணி தான் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லம்மா வீரா, அவன் கோவக்காரன் தான், ஆனா இப்படியெல்லாம் பண்ற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு தைரியசாலியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பின்ன எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உடனே போலீஸுக்கு கால் பண்ணுங்க, வக்கீலுக்கு கால் பண்ணுங்க, உடனே அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி வந்து அடிச்சு வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு ராமச்சந்திரன் கோவப்பட்டு பேசுறாங்க. போலீஸோட மேல் அதிகாரிக்கு கால் பண்ணிட்டு இவர் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரும் போலீஸுக்கிட்ட பேசுறாங்க. என்னையா, ஏற்கனவே உன் மேல நிறைய பிளாக் மார்க் இருக்குது, நீ மறுபடியும் திருந்தாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா வையே, அடுத்த ஆக்ஷனே உன்னைய டிஸ்மிஸ் பண்றதுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறாங்க. நீங்க உடனே மாறனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரியே போலீஸும் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்த மாறன் அவங்க ரூம்ல எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன தேடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மாறன்ட்ட கேக்குறாங்க. அந்த டிவோர்ஸ் பேப்பரை எடு, நான் உனக்கு முதல்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாரேன், நீ அதை கையிலேயே தானே வச்சுக்கிட்டு இருப்ப, இப்போ நான் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு எங்கேயுமே காணோம், ஹேண்ட்பேக் எங்க, நீ அதில் தானே வச்சுக்கிட்டு இருப்ப, நீ சரியான கேடி, உன்னைய பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ, அன்னைக்கு அப்பா கிட்ட அந்த டிவோர்ஸ் பேப்பர் மாட்டுச்சுல்ல, அதுக்கப்புறமா வேற எந்த ஒரு காப்பியுமே நீ வாங்கி வைக்கலையா? இருக்காது, நீ கண்டிப்பா வச்சிருப்ப, அந்த டிவோர்ஸ் பேப்பரை எடு, நான் உனக்கு சைன் பண்ணி கொடுத்தாரா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க மாறன். இப்ப எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு தயக்கமாவே நிக்கிறாங்க. ஏன்னா மாறனை வீராவுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. மாறன் டிவோர்ஸ் கொடுத்தாலும் இதுக்கு அப்புறமா வீரா கண்டிப்பா மாறனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க.